அந்த உடம்பு கொடுத்துரு, அந்த உடம்பு கொடுத்துரு. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரிசார்ட்ஸ் ஆண்டமான் ஐலண்டுக்கு நடுவில் இருக்கு. நம்ம ரிசார்ட்ஸோட ப்ரமோஷன் கேம்பெயினுக்காக இன்னைக்கு நாம கேலண்டர் ஷூட் பண்ண போறோம். ஐ அம் ஷோர் ப்ரொஜெக்டர்ல பாக்குற இந்த இமேஜஸை பார்த்ததுமே நம்ம ரிசார்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவோட டாப் மோஸ்ட் 5 மாடல்ஸ், இந்த மாடல்ஸ் இருந்து ஒரு மாடலை நம்ம சூஸ் பண்ண போறோம். அவங்க தான் சுமன் என்டர்பிரைசஸோட ஃபேஸ் ஆஃப் தி இயர். எவ்வளவு அழகான மாடல்ஸ், கூடவே இந்த இயற்கை அழகியும் இது எல்லாத்தையும் கேமராவில் கேப்சர் பண்ணி இன்னும் அழகா காட்ட வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னு தெரியுமா? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், இந்தியாஸ் டாப் மோஸ்ட் போட்டோகிராஃபர் சனி மல்ஹோத்ரா. அவரை ஆரவாரத்தோட கைதட்டி நம்ம வரவேற்போம். எப்படி இருக்கு? Guys, now the time is come. Hold your breath. இப்போ நான் உங்க முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது டாப் 5 மாடல்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. இவங்களை கடுமையான ஸ்கிரீனிங்க்கு அப்புறம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் வெல்கம் ஆன் போர்ட் நாதியா, அபூர்வா, கேத்தி, Carol, at last but not least Trisha. ஒரு மாடலோட மிகப்பெரிய சொத்தே அவங்க அழகுதான். யாராவது அவங்களோட இந்த அழகையே பறிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதனால அவங்க கரியர் மட்டும் இல்ல, அந்த மாடலோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்தமான் ஐலாண்ட் உலகத்திலேயே ரொம்ப அழகான இடம். ஆனா இந்த இடத்துல சம்பிரதாயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் அன்னைக்கு நடந்ததெல்லாம் வரப்போற ஆபத்தை எச்சரிக்கும் வகையில் இருந்தது. இந்த விஷயம் அந்த மாடல்ஸுக்கு புரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். த்ரிஷா, இது உன்னோட முதல் அசைன்மெண்ட் இல்ல? நீ பார்க்க கொஞ்சம் நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்க. நர்வஸா தான் இருக்கு, ஆனா கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கு. இந்த வருஷம் சோமானி என்டர்பிரைசஸோட கேலண்டர் கேர்ள் நானா தான் இருப்பேன். சாரி கேர்ள்ஸ், வெல் ஆல் தி பெஸ்ட். இங்க பாரு, உனக்கு ஹிந்தி வருமா? ரொம்ப சந்தோஷம். தனித்தன்மைன்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்கிட்ட நிறைய இருக்கு. So I'm damn sure சுமானி என்டர்பிரைசஸ் காரங்க என்னதான் செலக்ட் பண்ணுவாங்க. வெல், என்ன கேட்டா கேரலுக்கும் சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அவன் நம்மளை விட சீனியர். பெரிய பெரிய ஃபேஷன் ஷோஸ்ல எல்லாம் கலந்துருக்கா, பாரிஸ்லயும் மிலான்லயும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சாண்டி. சாண்டி, கொஞ்சம் முன்னாடி வரியா? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மை காட், அதான் எனக்கு குரூப் போட்டோ ஷூட்ஸே பிடிக்கவே மாட்டேங்குது. அபூர்வா, நம்ம இண்டஸ்ட்ரியில பிஆர் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம டேலண்ட்டும் இருக்கணும், புரியுதா?
வெறும் பேசிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது சொல்லு? ஷீ இஸ் ஜஸ்ட் சில்லிங். யூ சில். கேத்தி, இந்த சாண்டே இருக்கானே பார்க்கறதுக்கு சைக்கோ கில்லர் மாதிரி இல்ல? கம்மியா பேசுறான், சிரிக்க கூட மாட்டேங்கிறான், ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். Doesn't he look like a psycho killer? Come on, அவர் ஒரு போட்டோகிராஃபர். நாம அவருக்கு நிறைய ஐஸ் வச்சாகணும். Smart girl. What? டிரைவர் என்னாச்சு? வண்டியை ஏன் நிறுத்தின? சார், வழியில நிறைய கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வரும்போது எதுவும் இல்ல, நான் என்னன்னு பாக்குறேன். யாரும் போகாதீங்க. சாபம் இருக்கு. நான் சொன்னா கேளுங்க. அங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க. ஆபத்து இருக்கு. அங்க மிசூரி அம்மாவோட சாபம் இருக்கு. போகாதீங்க. ஆபத்து இருக்கு. நான் சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. உயிருக்கு ஆபத்து. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. யாரும் போகாதீங்க. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. அம்மா, நான் சொல்றது கேளுங்கவா. ஏய், போகாதீங்க. நீ அங்க மிசூரி அம்மாவோட சாபம் இருக்கு. என்னையா? உங்களை போகாதீங்க. போ சொல்றல. போயா. நான் சொல்றது கேளுங்க. இது போ. எந்த வழியா அந்த இடத்துக்கு போகாதீங்க. வேண்டாம், நான் சொல்றதெல்லாம் நிஜம். நான் சொல்றதுல எந்த பொய்யும் இல்ல. போகாதீங்க, போகாதீங்க. நான் சொன்னா கேளுங்க. வேண்டாம், உங்களுக்கு ஆபத்து. வேண்டாம், வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. உங்க ஆபத்து இருக்கு. நீங்க எல்லாரும் அழிச்சு போயிடுவீங்க. வேண்டாம், உங்க சாபம் இருக்கு. உங்களை அழிச்சிடும். சொன்னா கேளுங்க. Oh God, அந்த காட்டுவாசி பார்த்து பயந்தே போயிட்டேன். யார் அவன்? மேடம், அவன் இங்க இருக்கிற ஆதிவாசிகளோட தலைவன். அவன் எப்பவுமே இதெல்லாம் உங்க பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்கேன், அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லுவான். என்ன என்ன ப்ராப்ளமா? அட ஒண்ணு இல்ல மேடம், பைத்தியக்காரன் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு தெரியுவான். Hey, everyone. Hi. Hi, Santa. How are you? Fine. Welcome, everyone. சுமானியா என்டர்பிரைசஸ் சார்பா சுமன் ரிசோர்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐ ஹோப் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜெர்னில எந்த கஷ்டம் இல்லையே? No problem. உங்களை செலக்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். சோ சாண்டி, இந்த லொகேஷன் பார்க்க உனக்கு எப்படி இருக்கு? I love it. ரொம்ப நல்லா இருக்கு. கிரேட். வெல், உங்க எல்லாரோட ரூம்ஸும் ரெடியா இருக்கு. சோ நாம இங்க இருந்து போலாமா? Of course, come on. கரெக்டா தான் சொல்றாங்க. ஒவ்வொரு அழகான விஷயத்துக்கு பின்னாடியும் நிச்சயம் ஒரு கதை இருக்கும். Even this island has a story. ஆனா இந்த விஷயம் அந்த த்ரிஷாவுக்கும் தெரியல, அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியல. அதாவது அவங்க இந்த மாடல் அசைன்மெண்ட்ல பங்கெடுக்கிறதால இந்த நினைவுகள் அவங்க லைஃப் லாங்ல மறக்க முடியாத நினைவுகளா மாறப்போகுது. Come on. Nice place. த்ரிஷா, Yeah? come sit. Yeah, sure.
ஸோ ரிசார்ட் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த ரிசார்ட்டை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. யாரு? ரிசார்ட்டையா இல்ல ரிசார்ட்டுக்கு கூப்பிட்டவனையா? ஓ, நைஸ் லைன். சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்களோட எல்லா பிசினஸையும் விட்டுட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. I think you'll make a great writer. Trust me. Thank you, I am sure I will. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ரைட்டரோட டேலண்ட் எப்போவாவது உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்தா தான் வரும். ஒருவேளை நீ வாழ்க்கை முழுக்க என் கண் முன்னாடியே இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணேன்னா, நானும் எல்லா பிசினஸும் விட்டுட்டு உனக்காக ரைட்டர் ஆகிறேன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். You yeah. நீ சொன்னா நான் கண்டிப்பா செய்வேன். whatever. So I'm sure நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப. So I just see in a while. Yeah, sure. Bye. ஹாய். ரொம்ப பறக்காத. ஆதித்யா அவனுக்கு ஹலோ தான் சொல்லியிருக்காரு. சைலண்ட் மூட்ல இருக்கிற அந்த கேரள் இருக்காளே, அவங்க 1 இயர்க்கு முன்னாடி ஒன்னாதான் இருந்தாங்க. As if I care, yeah? என்னய்யா, இதனால என்ன ஆக போகுது? நான் உன் மேல இருக்கிற கன்சர்ன்ல தான் சொன்னேன். அதை எடுத்துக்கிறது உன்னோட இஷ்டம். Thanks for the consent, you. I'll take care. So sweet of you. Of course, so sweet of me. Hey, இப்ப என்னாச்சு உனக்கு? இல்ல, ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? ஹாய். Hi. Nice place, la. Yeah, of course. I like it very much. ஆனா என்னன்னு தெரியல, some negative vibes இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. த்ரிஷா அங்க. என்ன? இங்க வா. என்ன? Just come. அங்க பாரு. Shit. அங்கதான் இருந்தது. Okay, listen up, girls. Listen up. Remember, this is not a holiday trip. ஷூட்காக வந்திருக்கோம். Okay. So no drinking, okay? நாளைக்கு ஷூட்டுக்கு எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வரணும். 100% fresh. Am I understood? Yes, Sandy. Good girls. நீங்க எல்லாரும் சீக்கிரமா உங்க ரூமுக்கு போங்க. ஓடுங்க சீக்கிரம். இங்க இருந்து ஓடி போங்க, இல்லைன்னா அந்த தேனி எல்லாம் உங்களை சும்மா விடாது. இதெல்லாம் எப்படி நடந்தது? திடீர்னு இவ்வளவு தேனி எங்க இருந்து வந்தது? மன்னிச்சிடுங்க சார், என்னோட தப்பு தான். தேனியோட கூட்ட கலைக்கும் போது தெரியாம கீழே விழுந்துடுச்சு சார். அதான் இவ்வளவு பிரச்சனை. Security? சார், என்னாச்சுங்க? என்ன நடந்தது?
நம்ம ரிசார்ட்ல சூப்பர் மாடல்ஸ் தங்கி இருக்குன்னு உனக்கு தனியா வேற சொல்லணுமா? அவங்களோட பாதுகாப்பு நம்ம பொறுப்பு. முதல்ல போய் அவங்களுக்கு என்னன்னு பாரு. Yes, sir. நான் உடனே போய் என்னன்னு பாக்குறேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? போயிருங்க இங்க இருந்து. இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் நம்பாதீங்க. டியூட்டியில கவனம் செலுத்துங்க. செக்யூரிட்டி சார், இவங்க இங்க என்ன பண்றாங்க? தெரியல சார். ஆதிவாசியோட தலைவர் சிங்காரோ ஏதோ ஆத்மா அலைஞ்சிட்டு இருக்கிறதா வதந்தியை பரப்பிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், வெறும் கட்டுக்கதைங்க. ஆல் ரைட், எல்லாரும் பாத்துக்கோ. எஸ் சார். ட்ரஸ்ட் மீ, முதல்ல நான் இந்த விஷயத்தை கேட்கும் போது எனக்கு நம்பிக்கையே வரல. த்ரிஷா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவ என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? அந்த கேலண்டர் ஷூட் அப்போ நிறைய வியர்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்தது. அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான். தட் பிளேஸ் வாஸ் ஹாண்டட். அங்க ஏதோ கெட்ட ஆத்மாவோட நடமாட்டங்கள் இருக்கு. என்ன? Come here, no? என்ன? சொல்லு. ஒண்ணும் இல்ல. Nothing. சொல்லுன்னு சொல்றேன்ல. சொல்லு. இங்க பாரு கேத்தி, ஐ மீன் எனக்கு என்னமோ நாம இங்க வந்ததுல இருந்து somebody is continuously watching us. You know, எனக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்குன்னா, அது வந்து யாரோ நம்மள இங்க வர வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஐ மீன் யூ கெட்டிங் இட்? அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங். What are you saying? Have you lost it? இது ஒரு பி கிரேட் டீன் ஹாரர் ஃபிலிமோட சீக்ரெட் டயலாக் மாதிரி இருக்கு. என்னது? You think you didn't trust me? சரி, நீ ஒன்னு சொல்லு. இன்னைக்கு காலையில நடந்த பி அட்டாக், அவுட் ஆஃப் ஆல் பி அட்டாக் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா it was just an accident here. அந்த ஆக்சிடென்ட்னால தானே பாவம் அந்த அபூர்வாவை அந்த தேனீக்கள் எல்லாம் கடிச்சிடுச்சு. பட் தென் கேத்தி, நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வா வா போலாம். What's up? Hi. இவ்ளோ சின்ன ஹனிபி பாய், ஆனா இவ்ளோ பெரிய டென்ஷன். How sad you see? சின்னதா? இது உனக்கு சின்ன விஷயமா படுதா? அந்த இடியட் தோட்டக்காரனால என்னோட கெரியருக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். உனக்கு தெரியாதா என்ன? நம்ம மாதிரி மாடல்ஸ்க்கு நம்ம முகந்த ஒரு பெரிய அசெட்ஸா இருக்கும். ரிலாக்ஸ். இந்த சின்ன மார்க் என்னோட கெரியரையே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். அப்புறம் எங்க அப்பா என்ன ரொம்ப தூரமா அனுப்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் ஏதாவது கல்வெந்தருக்கு ஹரியானால என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அங்க பாரு. என்ன பார்க்கணும்? பச்சை பசேல்னு வயல்வெளி, அதுல பல்வேந்தர், அதாவது உன் பல்லு உழுதுகிட்டு இருக்கான். அவனோட நீ, அதாவது அப்பு, அவனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க. How romantic, isn't it? Yeah? What's so romantic? It's so funny. No, it's not funny. And I think it's funny. ஏன்னா எனக்கு அப்புவோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு தெரியுது. And full fledged smile பார்க்கணும்னா நாம இப்போ அவள. Are you all right? Come on, we should go and have some fun. Yeah, come on. Come girls, go ahead. Come on, come.
கம் ஆன் யார், என்ன குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க? கிவ் மீ a nice pose, okay? Come on yeah, be sexy girls, be sexy. போது சாண்டி, நாங்க ஒண்ணு இங்க எக்ஸாம் எழுத வரல. எதுக்காக இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க? Come on man, let's have fun. நீ எங்களோட வந்து ஸ்விம் பண்ணு. Come on, Sandy. Come on. Come on, Sandy. Come on. Okay, I'll come. இந்த மாதிரி கேவலமான விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. Hey, just play baby. Listen, I'm so sorry. It's okay, yeah. It's okay, yeah. Okay, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அத கொஞ்சம் எடுத்து கொடு. That moisturizer, you know that? Yeah, sure. Thank you. Girls, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பொண்ணு இந்த கான்டெஸ்ட்ல ஜெயிக்கிறாளோ ஒண்ணு அவ ஒரு ஃபேமஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆயிடுவா, இல்லனா ஏதாவது ஒரு பணக்கார ஆளோட மனைவி ஆயிடுவா. I mean, in short, this contest is the short jackpot, isn't it? Yes, you're right. In my words, it's a passport to having. Oh, I wish எனக்கு பாஸ்போர்ட் கிடைச்சதுன்னா. இந்த டயலாக டெல்லியில நிறைய பேர் சொல்லிருக்காங்க. யாரு வின் பண்றாங்களோ என்னமோ, நாம எல்லாரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். Coffee, you want a coffee? No thanks. யாராவது ஷவரை கிவரா இல்ல டேப் ஏதாவது திறந்து விட்டுட்டு வந்துட்டீங்களா? It means I can hear water. நான் போய் பார்த்துட்டு வரேன். Thank you. One more coffee? Okay. Come, let's quit. என்னாச்சு? நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னையா பாத்ரூம் போறதுக்கு பயப்படுற? நான் அந்த ஆதிவாசியோட முகத்தை பார்த்தே பயப்படல. அந்த ஆதிவாசியா? he was really scary. I mean, அவன் எந்த பாஷையில பேசினானோ I don't know really, you know.
என்ன கேட்டீங்கன்னா அவன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்றான்னு தோணுது. எனக்கு என்ன மாதிரி ஃபீலிங் வந்ததுன்னா he was trying to warn us. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐ திங்க் இந்த த்ரிஷாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஐ மீன் எந்த விஷயமா இருந்தாலும் அதை பேய் கதை ஆங்கிள்லயே பாக்குறா. பேயா? யூ மீன் கோஸ்ட்? ஆமா, எங்க இந்த ரெசார்ட்டை தவிர்த்து எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா. சொல்ற மாதிரி உண்மையிலேயே இங்க பேய் இருந்தா நம்ம கதை அவ்வளோதான். ஒரு நிமிஷம். என்ன பேய்னு சொல்லிட்டு இருக்கீங்க? Can we not talk about pay? I just so scared, yeah. Just talk something else. Anything else, not about ghost. ரிலாக்ஸ் த்ரிஷா. இந்த பேய் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அட, I'm telling you, I just What happened? நீ என்னாச்சு? ஓ சாண்டி, நீ என்ன பண்ற? நான் உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் குட் நைட் சொல்ல தான் வந்தேன். God. இப்போ நீங்க எல்லாரும் தூங்குங்க. No late night girly gossips. And I see you on beach tomorrow, okay? Okay, baby. Bye. சரியான பைத்தியம். இந்த டைம் யாராவது விளையாடுவாங்க? Come on, yeah. நம்ம போய் தூங்கலாம். நாளைக்கு மார்னிங் வேற ஷூட் இருக்கு. சீக்கிரம் போங்க. Okay, Trisha, come on, and that's beautiful. Okay, come on, give me another pose. Very nice, Trisha. Okay, Trisha and Gabby together, yeah. Okay, Carol, don't grip, give me a smile. Okay, Kathy, you. Okay, Nadia, come on, for you. Okay, Trisha, you're done. Pack up for you. Cool. Good shot. I'll see you a little later. Good job, girls. Nadia and Apurva, come on. Hi, Trisha. Hey. Another 2 minutes. What's up? Wonderful. Good shots. நீ ரொம்ப அழகா இருக்கு. Thanks. I hope உங்களுக்கு பிடிச்ச மாதிரி Somania Enterprisesக்கும் என் பிக்சர்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். Of course. I want so many enterprises. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?
யா நாட். ஓகே. Okay, Apurva and Nadia done. Goodbye. thank Good you, shot. Sandy. Good Thank shot. you. Beautiful. அங்க பாத்தியா, அவ ஆதித்யா கூட நெருங்கி பழகுறான். என்ன கேட்டா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கிளாஸே இல்லைன்னு நினைக்கிறேன். She's a desperate woman. அந்த ஆதித்யாவும் ஈக்குவலா டெஸ்பரேட் தான். இந்த த்ரிஷா கிட்ட என்னதான் இருக்கு? ஏன் அவளுக்காக போய் இப்படி சாகுறான்? தேங்க் யூ. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அது சரி, இன்னைக்கு ராத்திரி டின்னர் பிளானை சேஞ்ச் பண்ணிடாது. ஆனா நான் அந்த மாதிரி எந்த பிளானும் பண்ணலையே. இப்ப பண்ணிடலாம். இன்னைக்கு ராத்திரி யூ மீ டின்னர் டு நைட்ஸ். I'll see you at night. சரி, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பாய். பாய். Trisha, what happened? என் முகத்துல Trisha, just relax. No. Just relax. Go away. Hey, Trisha. என்ன சொல்லுங்க? நான் சொல்றது கேளு. Relax. Just go. யார் இது செஞ்சது? யார் செஞ்சது? யார் இப்படி பண்ணாங்க? நீ பண்ணியா? நீ பண்ணியா? Trisha, சொல்லுங்க. யார் பண்ணது? Trisha, ப்ளீஸ் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நான் தான் கண்டிப்பா கேலண்டர் கேர்ள் ஆக போறேன்னு. You jealous? You jealous? But how dare you? How could you do this to me? Trisha, relax ஆயிரு. Relax. உனக்கு என்னாச்சு? How could they do this? யாரும் எதுவும் பண்ணல. I am saying யாரும் எதுவும் பண்ணல. நான் சொல்றது உனக்கு புரியுதா? No, it's over. Everything is over. இங்க பாத்தீங்களா? I just say everything is over. Trisha, don't feel. Everything is over. Calm down. Trisha, relax. Nothing is over. இங்க பாரு. சரி சொல்லு. உன் முகத்தில் இது எப்படி வந்தது? ஏதாவது ஞாபகம் இருக்கா? எப்படி?
என்னோட ரூம்க்கு திரும்ப போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? அப்ப யாரோ என்ன அட்டாக் பண்ணாங்க. யார் அட்டாக் பண்ணாத ஏதாவது ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் இல்ல. It's over. It's over. It's okay. That's it. Kathy. Huh? ஆதியும் செக்யூரிட்டி கார்டும் எனக்கு நடந்த விஷயத்த ஆக்சிடென்ட் நினைச்சுக்கிறாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, ஐ நோ என்ன அட்டாக் பண்றவங்கள நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அந்த அட்டாக்கர் யாரு? I swear அத நான் செய்யல. நேத்து அபூர்வாவும் நாதியாவும் என் கூட தான் இருந்தாங்க. ஒருவேளை இது கேரளோட வேலையா தான் இருக்கணும். ஒரல் சாண்டி தான் இருக்கணும். ஆனா இப்ப இத பத்தி யோசிச்சு நீ உன்னை குழப்பிக்காத. ப்ளீஸ் ரெஸ்ட் எடு. See you then? Yeah, see you. Bye. Oh, hi Adit. கதி கவரையோ? Yeah, good. ஆக்சுவலி நான் த்ரிஷாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அவ எப்படி இருக்கா? She's doing good, but இப்ப அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ தூங்கத்துக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. I think we should not disturb her. ஓ, ஆக்சுவலி நான் அவ கூட டின்னர் பிளான் போட்டிருந்தேன். அப்படின்னா நான் அந்த பிளானை ட்ராப் பண்ணலாம்னு இருக்கேன். I think if you don't mind, I can come for date with you. நீ சொல்றது நல்ல யோசனை தான். சரி, அப்படின்னா நீ என் கூட வா. Thank Let's you. go. நீங்க என் பேச்சை நம்பினாலும் சரி நம்பாட்டிலும் சரி, ஆனா இந்த விஷயம் உண்மை. இந்த இடத்துல ஒரு ஆதிவாசி பொம்பளையோட பேய் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் இந்த இடத்துல பொம்பளைங்களை வேலைக்கே வைக்க மாட்டாங்க. மீறி வந்தவங்க இங்க நிலைச்சதே இல்ல. இது மித்தூரி அம்மாவோட காடு. அதனால இங்க அழகான பொண்ணுங்க உயிரோட இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். Look, today my practice over.
நான் கிளம்புறேன். இரு கேரல், நானும் வரேன். ஓகே நதியா, நீ வரியா? நீங்களாம் போங்க. I will catch you later. ஓகே நதியா, பாய். பாய். Help me! அது சரி, எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இந்த த்ரிஷாவுக்கு நடக்கிற விஷயம்ல நாடகமா இருக்காதுல்ல? எனக்கு என்னமோ அவ அந்த ஆதித்யா முன்னாடி தனக்கு தானே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நான் டயர்டா இருக்கேன், நான் தூங்க போறேன். வா. சரி நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவேன். குட் நைட். குட் நைட். எல்லாரும் வேற என்ன சொல்றாங்க? சார் விஷயம் என்னன்னா, இந்த மித்தூரி அம்மா பார்க்க அழகா இருக்க மாட்டாங்க. அழைச்சிட்டாங்க. நான் அவங்கள கொல்லாம விட மாட்டேன்.
விட மாட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். அவங்க தப்பிக்க முடியாது. எங்கிட்ட இருந்து ஒரு நாள் தப்பிக்கவே முடியாது. விட மாட்டேன். அவங்களை விடவே மாட்டேன். வழியில போறவங்க இவங்களை பார்த்தா கல்லால் அடிப்பாங்க. இவங்களை தடுத்துடணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? கிராமத்துல இருக்கிற பொம்பளைங்களாம் சேர்ந்து இவங்களை கிராமத்தை விட்டே துரத்திட்டாங்க. ஆனா இவங்க சாகும்போது சாபம் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு எந்த அழகான பொண்ணுங்க வந்தாலும் அந்த மித்தூரி அம்மாவோட ஆத்மா அவங்கள கொல்றதுதான் சாபம். ஹலோ ஹலோ ஆபீசர் சார், எங்க ஜிம்ல நாதியா மேடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க சார். நதியா, நதியா, ஓ மை காட், இவன் முகத்துல அதே அடையாளங்கள் இருக்கு. இங்க என்ன நடக்குது? நதியா, நதியா, come on, get up. நதியா, come on. சார் சீக்கிரமா வாங்க சார். பேட்மிண்டன் கோர்ட்ல ஒரு மேடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. புடி. இப்படி திடீர்னு 2 பேருக்கு ஏற்பட்ட தாக்குதல், that was really strange. யாருக்குமே எதுவுமே புரியல. அங்க இருக்கிற எல்லாருமே இது மாடல் ஸ்கூல்ல இருக்கிற ரைவல்ரி நினைச்சாங்க. இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப போறேன். இங்க இருந்தா எல்லாருக்கும் ஆபத்துன்னு தெரியல. Listen Carol, I understand that. ஆனா கிளைமேட் சரியில்லாதனால ஃளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நீ போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. We have no option. அப்ப என்ன பண்ண சொல்ற? இங்கே நின்னு என்னோட டர்ன் எப்ப வரும்னு காத்துட்டு இருக்க சொல்றியா? இவங்கள மாதிரி என்ன எப்ப அட்டாக் பண்ணுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்க சொல்றியா? இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். என்ன நம்பு. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இங்க தங்கினாதான் அந்த அட்டாக் பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்க எனக்கு சுலபமா இருக்கும். ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அது கண்டிப்பா உங்கள யாரோ ஒருத்தர் தான். அதத், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எல்லா அட்டாக்குக்கும் காரணம் கேரளா இருக்கும்னு தோணுது. What? ஐ மீன், எனக்கு நல்லா தெரியும் ஃபேஸ் ஆஃப் த கேலண்டர் ஆக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவான். எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன சொன்ன? இந்த அட்டாக்க நான் செஞ்சேனா? இந்த அட்டாக்க நீ தான் செஞ்சிருக்க. ஓ ரியலி? எஸ் ரியலி. சரி ஒன்னு சொல்லு, இது வரைக்கும் அந்த அட்டாக் ஏன் உனக்கு நடக்கல? டெல் மீ. வெல், in that case இந்த வேலையை கேத்தி கூட செஞ்சிருக்கலாம்ல. அதர்வைஸ் எல்லார்கிட்டயும் இப்படி இன்னைக்கு பேசுறதுக்கு வேற காரணம் இருக்காது. அவ மேல கூட சந்தேகப்படலாம்ல. What do you mean, Carol? எஸ் ஸ்வீட்டார்ட், உன் மேல யாருக்கும் சந்தேகமே வராது. ஒரு முறை அந்த நாய் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவளை செருப்பால் அடிச்சு வெளிய தரத்துல என் பேரை மாத்திக்கிறேன். ஜஸ்ட் ஷட் அப் யூ டவுன் மார்க்கெட் லேடி. Just shut up, okay? உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா? ஒன்னா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. லிசன் கேஸ், ஐ டோன்ட் நோ என்ன பண்றாங்க, யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதி, நாம எல்லாம் இந்த இடத்தை விட்டு போற வரைக்கும் நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தே ஆகணும். ஃபைன், whatever. Just imagine, யாராவது ஒருத்தர் உங்களோட கெரியரை ஸ்பாயில் பண்ணியாகணுங்கிற எண்ணத்தோட உங்களை கொல்ல துணிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியவும் போக முடியாது, அந்த ஆளை பிடிக்கவும் முடியாது. ட்ரிஷா ரொம்பவும் பயந்து போயிட்டா.
டெஸ்பரேட்லி அந்த இடத்தை விட்டு உடனே போகணும்னு நினைச்சா. நாட் ரீச்சபிள். ஒருவேளை கிளைமேட் சரியில்லாதனால நெட்வொர்க் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். Isn't he the same one? இந்த ஆளு தான் நம்மள வர வேணாம் தடுத்தவன். Isn't he the same one? ஆமா மேடம், இவர்தான் ஆதிவாசிகளோட தலைவர் சங்கர். நீங்க எல்லாரும் விரும்பினா இவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கார். இல்லைன்னா வித்தூரி அம்மாவோட ஆத்மா இங்க இருந்து உங்க யாரையும் உயிரோட போக விடாது. த்ரிஷா, முன்னா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? செக்யூரிட்டி, யார் அது? அவனை உடனே வெளியே துரத்துங்க. இங்க இருந்து போன்னு சொன்ன. இங்க பாரு முன்னா, மறுபடியும் இந்த ஆளை நான் இங்க பார்த்தேன்னு வைய, அப்புறம் நீ இங்க வேலையே செய்ய முடியாது. சார், நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். ஓகே? அண்ட் ட்ரஸ்ட் மீ. அது ட்ரஸ்ட் மீ. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜங்குராவோ வாட் எவர் இட் நேம் மீன்ஸ், இவன் தான் காரணம். இவன் தான் எல்லா பொண்ணுங்களையும் அட்டாக் பண்ணிருக்கான். இப்ப எல்லார் முன்னாடியும் இப்ப த்ரிஷாவையும் அட்டாக் பண்ணிருக்கான். செக்யூரிட்டி, இவனை புடிச்சதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இவனை புடிங்க. ரிலாக்ஸ் சார், நாங்க இவனை கண்காணிச்சுக்கிறோம். செக்யூரிட்டி, இவனை எடுத்துட்டு போ. அது மித்தூரியம்மா. அடப்படா பைத்தியக்காரா, அது மித்தூரியம்மா. மித்தூரி அங்கதான் இருக்காங்க. மித்தூரியம்மா. Everyone, come on, just relax. I know தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நடக்குது. I am sure நாளைக்கு வெதர் கண்டிஷன் பெட்டர் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃளைட்ல மும்பைக்கு போயிடலாம். ஆல் ரைட்? ஆமா, உயிரோட இருந்து தானே போக முடியும். Listen, it's either Carol or Kathy. I'm sure. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். உண்மை தன்னால வெளியே வந்துடும். Just shut up. நாதியாக்கு அட்டாக் நடந்தப்போ நான் உன் கூட தான் இருந்தேன், மறந்துட்டியா? உனக்கு அட்டாக் நடந்தப்போ நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். நானும் ஆதித்யாவோட டின்னருக்கு தான் போயிருந்தேன். நான் ஒண்ணும் செய்யல. I swear. அதெல்லாம் விடுங்க. ஒருவேளை இந்த அட்டாக்க சாண்டி கூட செஞ்சிருக்கலாமே. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு வியர்ட் சைக்கோன்னு தான் சொல்லணும். ஒருவேளை இந்த அட்டாக் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் கூட இந்த அட்டாக்க ஆதித்யா கூட செஞ்சிருக்கலாம் சொல்லுவேன்ல. நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னா என்னால எப்படி யோசிக்க முடியும்? யார் வேணாலும் யோசிக்கலாம்ல. கூல் சாண்டி. No, either Carol or Kathy. Just shut up. You better shut up.
ஐயோ நட்ஸ்! எல்லாரும் முன்னாடி என்னால எப்படி இப்படி அட்டாக் பண்ண முடியும்? கண்டிப்பா சொல்றேன் இவதான். ஏன் இப்படி பண்ண? ஏன் இங்க எல்லாரும் இப்படி பண்ண? விடாத. ஏன் இப்படி பண்ண? முகத்தை எல்லாம் கெடுத்தல. விட மாட்டேன். இப்போ நீ உன் முகத்தை கெடுத்துரு. எங்களை பண்ணல. No. Stop it! Enough! போது நிறுத்துங்க. உங்க யாருக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல? நான் இங்க இருந்து போறேன். நீங்க இது ஒண்ணு கிளம்புறேன். Hell with all of you. Hell with this I made. Kathy, நில்லு. Kathy, stop crying. Please stop crying. இது செஞ்சதுல நான் தான் நீயும் நம்புறியா? இல்ல, ஆனா Thank you. என்ன நீயாவது நம்பனியே. Thank you. எனக்கு தெரியும் இந்த அட்டாக்ஸ நீ பண்ணல. ஏன்னா இந்த அட்டாக்க நான் தான் பண்ணேன். எந்த பொண்ணுக்கும் அழகோருக்க உரிமை கிடையாது. இது என்னோட சாபம். இங்க எந்த ஒரு அழகான பொண்ணு உயிரோட இருக்க கூடாது. எனக்கு புரிஞ்சுதா? அப்படி இருந்தா கொல்லப்படுவா. என்கிட்ட தப்பிக்க முடியாது. விட மாட்டேன். ரிஷா, stop it. ரிஷா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஷா சொல்றல. ரிஷா, நான் சொல்றேன் கேளு. ரிஷா, என்ன பண்ற நீ? ரிஷா, நான் சொல்றத கேளு. ரிஷா. 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 புடி. ரிஷா. 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 ரிஷா, சொல்றத கேளு. ரிஷா. Security. ரிஷா, please. ரிஷா, நில்லு. ரிஷா, please. ரிஷா. 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 எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த ஆதிவாசி தலைவன் சொன்னது 100% உண்மை. There was a spirit around. அப்பதான் எல்லாரும் ஆதிவாசி தலைவனான சங்காரு கிட்ட உதவி கேட்டாங்க. பேசி கூட்டிட்டு வந்துட்டியா? அவர்கிட்ட கேளு, இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேளு. நான் கேக்குறேன் சார். ஐயா ஐயா, இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? வழி இருந்தா சொல்லுங்க ஐயா. வழி இருக்கு. மித்தூரி அம்மாவோட ஆத்மா அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. சார், பாபாஜி என்ன சொல்றாருன்னா, சொல்லு. இந்த பொண்ணை பார்த்த உடனே அவரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இந்த பொண்ணோட உடம்புல மித்தூரி அம்மாவோட ஆத்மா புகுந்துடுச்சு.
எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன்னு சொல்லு. த்ரிஷாக்குள்ள இருக்கிற ஆத்மாவை விரட்டணும். ஐயா ஐயா, அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல? ம். உடம்புல இருந்து வெளியில வந்து வெளியில வந்து என்ன அழிக்க பாக்குறியா நீ? அண்ணே சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணாத. என்னை விட்டுடு. புரிஞ்சுக்கிட்டியா? நான் சொன்னது உனக்கு புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே. எல்லாம் சாக போறீங்க. என்னைக்கு இது விரட்ட மாட்டேன்னு சொல்லு. வரட்ட மாட்டேன், மாட்டேன், வேண்டாம். என்ன ஒண்ணு செஞ்சிடாத. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, ஒண்ணு செஞ்சிடாத. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. காளி, காளி, காளி. நான் போயிடுறேன். Wish you safe journey. கேர்ள்ஸ், இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா மும்பைக்கு போனதுமே மும்பையில் இருக்கிற பெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட சொல்லி சர்ஜரி பண்ண சொல்றேன். தட்ஸ் எ ப்ராமிஸ். உங்களுக்கு அதுக்காக மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் மீடியா பிரஸ் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். தேங்க்யூ. I'm sorry. I'm really sorry. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா இதெல்லாத்தையும் நான் தான் பண்ணிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். சாரி சொல்றதுனால இதெல்லாம் சரியாக போறது இல்ல. ஆனா I'm very sorry. Relax. I'm very sorry. Relax, Trisha. I'm really நடந்த sorry. சம்பவத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்குள்ள இருந்த அந்த கெட்டாத்மா இதெல்லாம் பண்ணிருக்கு. I feel we are really very lucky. நம்ம உயிரோட திரும்ப போறோம் த்ரிஷா. Let's go.
அந்த சுமோனியா ரெசார்ட்டை கொஞ்ச நாள்லயே மூடிட்டாங்க. ஆனா இன்னும் அந்த மித்தோரி அம்மாவோட ஆத்மா அந்த இடத்துல தான் இன்னும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு.